காக்கட்டு போய் இவ்வளோ க்ளோஸில் யாரும் வீடியோ எடுத்ததே இல்லைங்க. கிட்ட வராதரா நான் கடிச்சிடுவேன் அப்படின்னு. காத்தி ரத்தமா பேர்ட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இதுதாங்க சூப்பரான இடம். என்ன பண்ணுறீங்க? சூலேஸ் ஏன் கடிக்கிறீங்க? கடிச்சிருமாங்க. மோக்லி ஜங்கிள் புக் சின்ன வயசில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே வா 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 ஃபீட் பண்ணு. ஆஸ்ட்ரிச் எப்படி ஓடுது பாரு கார்த்திகா. ஓய்தா ஐயோ இங்கே பாரு பல்பில் சுற்றின்னு இருக்கீங்க. ஃபண்டேரா பார்க். சரி கூப்பிட்டு கொஞ்சிக்குதுங்க. இங்கே பாருங்க. ஐயோ அழகாக இருக்குங்க. கொத்திரும். இப்போ ஏலகிரி சூப்பராக இருக்கீங்க. 1 கிலோ 2000 ரூபா. இங்கே பாருங்க எப்படி கிடக்குது. இங்கே வா இதுவில் தான் மெயின். காக்கட்டு பாருங்க மோசமான பேர்டு இருக்கிறதுலையே சூப்பர் ஆகுங்க. பாரு இந்த காக்கட்டு வந்தாலே எல்லாம் பயப்படுதுங்க பாரு. கடிக்கும். கிராஸ் கனெக்ஷனா? கடிச்சிரும்னு சொல்லுது. ஹாப்பியாடா? ஹேண்ட்மேட் பீஸா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பில் கவுண்டரில் வாங்கணும். இந்த காயினோட விலை 200 ரூபா. ஓகே வந்துருச்சு. மழை அடி தின்னுதுங்க. அடுத்தது அங்கே போய் பார்ப்போம் நல்லா நான்வெஜ் என்ன கிடைக்குது அப்படின்னு. அப்படின்னா சாய்பாபா கோயில் இருக்குங்க இந்த ஃபண்டேரா பார்க் போகிற வழியில் தெரியுதா? ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்ட். ஓ இது கட்டுறாங்க. தீம் பார்க் கட்டுறாங்க. பெரிய தீம் பார்க் கட்டுறாங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குங்க. வீடுங்களாம் பாரு அழகா இருக்கு. வந்துட்டோம். இங்கே பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அங்கே அனுப்புவாங்க போல இருக்கு. தெரிஞ்சு இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபண்டேரா பார்க் ஏலகிரி. அப்பா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குங்க இன்னைக்கு கூட. ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபண்டே காத்தி அவனை பிடி. வண்டி வருது ஓரமாவா. கார் சென்னை வண்டி தான் சூப்பராக இருக்கு பாருங்க. வண்டி வருது பார்த்து வா. இதுதாங்க அந்த ஃபேமஸ் ஃபண்டேரா பார்க். ஓ சூப்பராக இருக்குங்க என்ட்ரன்ஸே. இதுதான் டிக்கெட் ப்ரைஸஸ். அடல்ட் 500. ஓகே 300க்கு நார்மல் இந்த என்ட்ரி. இந்த பெட்டிங் ஃபார்ம் அனிமல்ஸ் பேர்ட் வாக். டீ காஃபிலாம் உள்ளே இருக்குமா? இங்கே உள்ளே இருக்குது. ஓகே டீ காஃபிலாம் கூட உங்களுக்கு உள்ளே இருக்குங்க. இதுதாங்க டிக்கெட் பில். ஒரு டிக்கெட் வந்து 375 ஆக்டிவிட்டி எடுத்திருக்கோம். அதாவது 4 பேசிக் காம்போ வந்துடும் ஒரு ஆக்டிவிட்டி. அழகாக இருக்குது. டிக்கெட்டே அழகாக இருக்குது பாருங்க. ஃபண்டேரா போகலாமா? அவர்கிட்ட கொடுத்துரு. வணக்கம். நீ எதுக்கு ஆய் சொல்கிற? சூப்பராக இருக்குங்க இந்த இடம். எதுவுமே இல்லை. உள்ளே வந்திருக்கோம் இன்னும் உள்ளே போகல. அதுக்குள்ளே அலப்பறையான்னு கேட்காதீங்க. அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்க. எவ்வளோ அழகாக. நம்ம வீட்டு உள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும்? டெய்லி அங்கேயே போய் உட்காந்துருக்க மாட்டோம் கொஞ்ச நேரம். இதான் போய்க்கார் சூப்பராக இருக்குங்க. என் ஒய்ஃப்க்கு வீட்டில் இந்த மாதிரி தான் ஒரு டேங்க் செட் பண்ணணும்னு ஆசை. விஹான் இங்கே பாரு. இதை பாரு. நானே கவனிக்கலைங்க. என் பையன் கூப்பிட்டு காமிக்கிறான். ரியல் ஜெல்லி ஸ்டார் ஃபிஷ். பெருசாக நான் பார்த்ததில்லை. மூவ் ஆகுது. வெறும் டென்டக்கிள்ஸ் இருக்குங்க. ஐயோ இது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. ஆல்ரெடி நான் கடி வாங்கியிருக்கேன். அப்படின்னா என்னதுமா? பலி மாதிரி இருக்குதுங்க. ஏதோ சொல்றா இந்த பொண்ணு. மழை வந்துருச்சுங்க. சரியான மழை. இது ரொம்ப முக்கியமான செக்ஷனுங்க. பார்க்க வேண்டியது. எல்லா முட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க பாருங்க. அப்பா பாருண்டா. இங்கே பாருங்க காக்டெயிலோட முட்டை. அங்கே பாருங்க கோல்ட் ஃபின்ச்சு சின்னதாக இருக்குது. ஃபின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. பீஜியன் புறா முட்டை. மெக்கேவ். ஓ அவ்வளோ பெரிய மெக்கேவ் பேரட்டுக்கே முட்டை இவ்வளோதானா? கன்யூர். சன் கன்யூர் முட்டை. ஈமு கோழி. ஆமாம் ஈமு கோழிங்க. ஆஸ்ட்ரிச் மாதிரி எவ்வளோ பெரிய முட்டை. ஆஸ்ட்ரிச் முட்டை பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. சீடு பாடு என்னன்னு தெரியல. ஆஸ்ட்ரிச் முட்டை ராதிகான். பைத்தானுக்கு தான் எங்கன்னு தெரியலையே. ஐயோ இங்கே பாரு பல்பில் சுற்றின்னு இருக்கீங்க. இங்கே வா.
மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, செம்மையான கிளைமேட்டுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல இங்கே கிளைமேட் ஏலகிரியில் அப்படி தாங்க மாறும். காலையில் சூடாக இருக்கும், அதான் வெயில் அடிக்கும், வெயில் தெரியாது, போக போக திடீர்னு சில்லுன்னு மாறிடும். இங்கே பாருங்க அத்திப்பழமா, நானே பார்த்தது இல்லைங்க. அத்திப்பழம் மரம் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தான் பார்க்குறேன். அத்திப்பழ ஜூஸ் எவ்வளோ காஸ்ட்லி, அத்திப்பழமே காஸ்ட்லி. அத்திப்பழங்க, ஓ சூப்பராக இருக்குங்க, நேச்சுரல், அப்படியே இவ்வளோ பெருசு பாருங்கள். கடக்நாத், கடக்நாத், ஓஹோ இதுதான் கடக்நாத்தா? பலாப்பழம் மாதிரி இருக்குங்க. இது நம்ம ஊர் இங்கிலீஷ் கேம் பேண்டம்மா, பேண்டம். கோழிக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓ இது என்ன இப்படியே ஓப்பனாக விட்ருக்காங்க, இது ஓடாதோ? அமெரிக்கன் சில்கி, ஐயோ இன்னும் அழுக்காக இருக்குங்க. இல்லை கலரே இப்படி தானா? இது பாருங்க, இது பேர் பிரம்மாவாம். இது பேரா இல்லை வகையா? இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு தெரிதான்னு தெரியல வீடியோவில். ஓய் விளையாடுறாருங்க, இங்கே பாருங்களேன், கொஞ்சுதுங்க. ஜெர்மன் அங்கோரா. ஓ அவங்க எங்கள்கிட்ட பழகுமா? எங்கள்கிட்ட பழக மாட்டாங்களா? கொஞ்சிறாருங்க. இதுக்கு முத்தம்லாம் கொடுக்குதுங்க ஆளுக்கு. இது இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஐயோ சரிடா சரி, கூப்பிட்டு கொஞ்சிக்குதுங்க. அவர் இல்லை. ஏய் கச்சிர போதுரா வியான், எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்களேன், அப்படியே வெண் பனி மாதிரி அழகா கியூட்டா இருக்கு. காப்பிரைட். ஐயோ அது பாரு அழகா பாருங்க, எலி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஐயோ பெருச்சாலி. இங்க பாருங்க, இந்த ஆளே ஸ்விம்மிங் பண்ண இருக்கு. என்னங்க இது? கடிச்சிரும் போல இருக்கு. விகான் கைகி விட்டுறாதரா உள்ள. எலி வளர்க்குறாங்க பாருங்க, விதவிதமான எலிக்கள். ஓ கினி பிக், அழகா இருக்குங்க. தூக்கி போடக்கூடாது. அவனுக்கே தெரியாது நினச்சி, அவன் பிடிக்க தெரியாது நினச்சி அவனுக்கு. அவளே ஓ டீ காஃபி வேணா கூட இங்கே இருக்குங்க. காஃபி இல்லை, இது டீ காஃபி இல்லைன்னு நினைக்கிறேன். இது சும்மா ஐஸ்கிரீம்ஸ் மட்டும். அவங்க உள்ளையா? ஓகே. இன்னொருக்கு பேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஏய் மெக்காப்லாம் இருக்கு. ஏய் ஹஸ்கிங்க, ஏய் ஏற்காட்டில் வச்சிருக்காங்களா அதே மாதிரி. இது பெட் பண்ண விடுவாங்களா? வெளியே ஓடிடும், ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அவ பேர் என்ன? சாக்கோ மாயா பில்லா. சாக்கோ சாக்கோ கூட என்னம்மா? சாக்கோ அவ்வளோ பெரிய பேரா? இல்ல இல்ல 3 பேர் இருக்கு. அங்க படிச்சு நீ போவாதடா, வேணாண்டா. யார் வருது? சரி போ போ போ. வாங்க கதி போறியா? குடு கொண்டா வச்சுக்கிறேன். இது கொடு, இந்த பேக்கெட். ஃபோன் என் பேக்கெட்டில் வச்சிரு பின்னாடி. கை ரொம்ப வலி. வியான் கேர்ஃபுல்ரா, அது மாலை முட்டா கடிக்காது இல்லைங்க கண்டிப்பா. எல்லாம் ஹஸ்கி தானா? அதுவும் ஹஸ்கி தானா? தரங்களா சிஸ்டர்? இது பேர் என்ன சொன்னீங்க? சாக்கோவா? சாக்கோ சாக்கோ மாயா பில்லாவா? இங்கே பாருங்க, ஐயோ அழகா இருக்குங்க. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த இதில் மோக்லி ஜங்கிள் புக் சின்ன வயசில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி இருக்கு பாருங்க. மோக்லியோட அம்மா, அது பேர் மறந்து போச்சு, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆசிச் எப்படி ஓடுது பாருங்க கார்த்திகா. சும்மா பயந்து ஓடுது பாங்க. அது எப்படி ஓடிச்சு பார்த்தீங்களா? ஆஸ்ட்ரிச் முட்டை, அது வழி அதுக்கு தான் தெரியும். ஏய் விஹான் ட்ரெயின் வருதுடா, அப்படி போ. வா வா வா. தள்ளிக்கோ. We are seeing a sharp increase in squirrel population.
கொத்திரும் 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 என்னடி இது நீ ஹைபிரிட் காலமாடா ஹைபிரிட் காலமாடுறா வா 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 தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஸ்கேம் தமிழ்நாடு இல்லை இந்தியான்னு கூட சொல்லலாம் இந்த ஈமு கோழிகள் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஈமு ஃபார்மு ஈமு பண்ணை இவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம் அவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம் சதுரங்க வேட்டையில் கூட பார்த்துருப்பீங்க இந்த ஈமு கோழிகளை வச்சு பெரிய ஸ்கேம் பண்ணாங்க நிறைய பேர் பாவம் அதில் காசு விட்டாங்க அழகாக இருக்கீங்க இப்போ ஏலகிரி சூப்பராக இருக்கீங்க இது பண்டேரா பார்க் நான் வந்தது இல்லை இங்கே பாருங்கள் அத்திப்பழம் நம்ம ஊரில் வந்து இந்த காஞ்ச நம்ம ஊரில் வந்து இந்த அத்திப்பழம் நார்மலாக ஒரு பேக் விற்பாங்க அதுவே வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு 10 பழம் தான் இருக்கும் அது கூட பரவாயில்ல இந்த காயை வச்சு ஒரே நிமிஷம் தங்கும் இந்த ட்ரை பண்ண அத்திப்பழம் வாங்கணும் ட்ரைடு அத்திப்பழம் வாங்கணுன்னா அது 100 கிராமே 200 ரூபாய் 1 கிலோ 2000 ரூபாய் நீங்கள் பாருங்கள் எப்படி கிடக்குது இது யாரும் பறிக்க கூட இல்லை இது வந்து மண்ணிலே விழுந்திருக்கா இல்லை கீழே விழுந்து இப்படி இருக்கா மண்ணில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அத்திப்பழம் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இது உள்ளே போகணுமா இது உள்ளே போகணுமா விஹா நீங்கள் வா இது உள்ள தான் மெயின் பேர்ட் வாக் அந்த மெக்காவெலாம் இது உள்ள தானா வா அது கொடுங்க இது கொடுக்கணுங்க ஃபீடு பேர்ட்ஸுக்கு எவ்வளோ திக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா ஓடிடாமல் இருக்குது அப்பா 2-3 டோர் ஃப்ளாட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடாது கட்டக்கூடாது உங்களுக்கு பெஸ்ட்டாக காமிக்கிறேன் அழகாக இருக்குங்க லவ் பேர்ட்ஸுங்க இது மாதிரி தாங்க நாங்கள் வச்சுருந்தோம் வீட்டில் ட்ரிப்ளிகேனில் இருக்கும்போது ஒரு மாடியில் ஒரு ரூம் இருக்கும் டேங்கியில் அந்த ரூமுக்கு மேலே இதே மாதிரி ஒரு மரம் செட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 100 லவ் பேர்ட்ஸ் கிட்டே வச்சுருந்தேன் நம்புவீங்களா படப்பையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு 20-30 வாங்கிட்டு வந்து அது குட்டி போட்டு ஆல்மோஸ்ட் 100 லவ் பேர்ட்ஸ் ஆச்சு மெக்காவெலாம் இங்கே தாங்க இருக்கும் இந்த இடத்த போகிறோங்க இதுக்கு ஐயோ காக்கட்டு பாருங்கள் மோசமான பேர்டு இருக்கிறதுலையே அறிவாளி பேர்டு மோசமான பேர்டு ஏய் ஏன் வச்சுக்கோ நீ கையை இப்படி தூக்கி வச்சுக்கோ வரும் கத்திக்க அவன் கையில் விட்டு இங்கே வா இங்கே பாருங்க லவ் பேர்ட்ஸ்லாம் கீழே நடக்குது காட்டு வியான் காட்டு உட்காரும் காட்டு நீ காட்டுற இப்படி ஓப்பன் பண்ணி வைடா அப்போ தாண்டா காக்கட்டு வேர்ல்ட்ஸ் இன்டெலிஜென்ட் பேர்டுன்னு நினைக்கிறேன் தெரில கூகுளில் போட்டு பாருங்கள் வேர்ல்ட்ஸ் இன்டெலிஜென்ட் பேர்ட் காக்கட்டு தான் நினைக்கிறேன் ஹலோ ரியோன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பயங்கர வில்லனாக பண்ணியிருக்கோம் அதில் இது பாருங்களேன் இந்தா விஹான் இங்கே வா இங்கே வா கை காட்டு இங்கே வா இங்கே வா கையில் இறங்கிக்கோ ஓகேவா ஹாப்பியா அது கை மேலே தூக்கு பொறுமையாக மேலே தூக்கு எழுந்துரு அவன் கையில் இறக்கி விட்டு காட்டுதா அது வராதிரி பட்டோ சரி நான் உனக்கு வேறு இறக்கிட்டு வந்து காமிக்கிறேன் சரி இங்கே வா இது அது இல்லை இது வரும் இப்படி ஓடுது ஓடிச்சல் அழகாக இருக்குது அது வராது நினச்சி சூப்பர் ராவிஹான் அப்பா நான் பாருங்க மற்றதெல்லாம் நான் பார்க்காம விட்டேன் நம்ம கையில் ஒரு பேர்டு வந்து உட்காந்துருச்சுங்க இது வந்து இது காக்டெயில் அது ஃபேஸ் பாருங்கள் ஒரு சந்தனம் வச்ச மாதிரி ரெண்டு சண்டை போட்டுக்கு போதுங்க இது பயங்கரமாக சண்டை போட்டுக்குங்க விரலே துண்டாக கடிச்சு எடுத்துருவோம் சம்டைம்ஸ் பைத்தியமே இங்கே பாருங்க என் தலையில் உட்காந்துருக்கே வலிக்குது கடிக்காத ஓடிடு ஆமாம் ஐயோ பயங்கரமான அஞ்சு அது பயங்கரமான பேர்டு நினச்சி அங்கே அந்த பக்கம் இருக்கு மெக்காவ் இங்கே இருக்கு பாரு மேலே பாரு இது பாரு இந்த காக்கட்டு வந்தாலே எல்லாம் பயப்படுதுங்க பாரு கடிச்சிச்சா எங்க ரத்தம் வருதா ஆமாம் அது கேர்ஃபுல்லாக இருக்கும் கடிக்கும் நினச்சி கடிக்கும் லைட்டாக
இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அழகாக நம்ம கைக்கிட்டே பறந்துக்கிட்டு. பேர்ட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இதுதாங்க சூப்பரான இடம். சென்னையிலே இந்த மாதிரி இடம் இருக்குங்க. நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறேன் பாரு. காக்கத்து இங்கே உட்காந்துருக்குங்க. வருமா கையில்? ஏ கார்த்திகா, காக்கட்டு இருக்கு இல்லை வருதியா? ஐயோ ஐயோ கடிச்சிருமாங்க. ஐயோ புடியே பயங்கரமாக இருக்கே. ஏய் லீடர் பேர்டு இது. இதுதான் எல்லா பேர்டையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேங்க. ஹெட்டு நீங்கள் இந்த ரியோ படத்தில் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி. ஒரு புடி இப்போ விரலே தண்ணியாக துண்டாக எடுத்துங்க. ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குங்க, அருண் ஒரு பையன் வீட்டில் 1.5 லட்சமோ 2 லட்சமோ வச்சு வாங்கினான்னு நினைக்கிறேன். காத்தி ரத்தமா? ரத்தம் வந்துச்சா? எங்கடா எங்கடா? காட்டுறா. ஐயோ அது ஒன்றும் ஆகாதுண்ணே. ஏ ஆமாண்டா, அழகா இருக்குடா. இது பாருங்களேன், அழகா இருக்கு, செம்மையா இருக்கு இந்த இடம். இது ஒரு மாதிரி ஐயோ இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ப்ரீமியம் பேர்ட் செக்ஷன் போல இருக்குது. வர கடிக்கும். அது வராதுடா. அது இந்த சீசன் செம்ம ஹிட் ஆகிடும் நமக்கு. ஒன்று பேர் அந்த பக்கம் ஓடி போச்சு திறந்த உடனே. பாத்தியா? இங்கே ஒரு காக்கட்டு இருக்குடா. இங்கே வா வா ஃபீட் பண்ணு. தக்காளி, பழம், கேரட் அந்த மாதிரி. கிராஸ் கனெக்ஷனா? ஏன் கை கட்டுற வரும்? இந்த கை அப்படியே பின்னாடி எடு, கை மேலே உட்காரும். கை அப்படியே பொறுமையாக பின்னாடி எடு, கை மேலே உட்காரும். வா ஏய் சூப்பர். அது அப்படியே விட்டு சாப்பிட்டோம். வலிக்குதா? இல்லை சூப்பரா. அப்படியே தூக்கு, அப்படியே லைட்டாக தூக்கு. ஏய் ஏன் மூஞ்சி அப்படி போகுது? அப்பா இது வாய் பாருங்க ரெட்டாகுது. இன்னும் அதை கடிச்சு ரத்தமா? இங்க வா குட்டி காக்கட்டு. அது ஒன்றும் கடிக்காதா? ஒன்றும் இல்லை, விரல் மட்டும்தான் எடுக்கும். நினச்சி வேறு எதுவும் பண்ணாது. இங்கே வா. இந்தா நம்ம ஒன்று கொடுப்போமா? வா மேலே ஏறு, கையில் ஏறு. கையில் ஏற்றி விடுறேன். ஏற்றி அப்படியே வா அப்படியே ரிவர்ஸ். ஏய் இது பொம்மை புடி. பொம்மை செம்ம ஷார்ப்பா இருக்கு இதோட இது. ஏறிக்கோ. ஏய் அடிக்கிற. அப்படியே கொஞ்சம் கையை பின்னாடி அது ஏறும். ஏறும் கை பின்னாடி. அதுக்காக கொத்து சண்டை போட்டுக்குதுங்க. ஏத்து காத்தி ஏத்து. இரு விஹான் இரு ஓடிடும். இரு டென்ஷன் பண்ணா ஓடிடும். கார்த்திகா ஐயோ இது பாருமா, அது பாரு ஷூ கட்டிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா ஷூ தின்னுட்டு இருக்கு. விஹான் இங்க வா. இல்லையா எப்பளே உதறாதடி. வாசு
இதான் கீழே பாரு ஷூ இங்கே கழட்டு பாரு இங்கே பாரு இதான் கீழே பாரு ஷூ கழட்டிட்டு இருக்கு ஏய் விடு இவன் கை காட்டு கை காட்டு இது என் கையில இருந்து போக கால விட்டு போக மாட்டாங்க என் கையில ஒண்ணு இருக்கு கால்ல இது பாருங்க ஷூ லேச கட்டிட்டு இருக்கு என்ன பண்றீங்க ஷூ லேஸ் ஏன் கடிக்கிறீங்க ஓ இங்கே பாருங்க என் பையன் காக்கு தூக்கு ஃபீட் பண்ணுறான் விஹான் எடுறா இதான் நம்ம கையில தூக்கு தூக்குடா அப்படியே கொஞ்சம் கையை ரிவர்ஸ் சைடு அது வரும் தூக்கக்கூடாது தொடக்கூடாது கையை பின்னாடி அது வரும் கையை பின்னாடி இது ஈடா பின்னாடி இதை யாராவது கையில எடுத்துக்கோங்களேன் அது தூக்க யார் இவன் அது பாரு கையை கீழே இறக்குது பாரு தொட கடிச்சிடும் அவ்வளவு தூக்கு கடிச்சுதா அவ்வளவு தூக்கு அங்கே பாரு அழகா அது ஏய் ஆமா என்ன அப்படி சூசன் உங்ககிட்ட ஸ்பெஷல் குடிக்க கூட மாட்டா அங்கதான் வாங்கி கொடுத்தேன் காக்டெயில் போய் இவ்வளோ க்ளோஸில் யாரும் வீடியோ எடுத்ததே இல்லைங்க ஏய் மூக்கு பார்த்து தாங்க பயமா இருக்கு நாக்கு நீட்டு கடிச்சிரும்னு சொல்லுது போடா எவ்வளோ இருக்கு பாருங்களேன் நிறைய இது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல கலர் பர்பிள் கிட்ட வராதரா நான் கடிச்சிடுவேன் அப்படின்னு ஹாப்பியாடா நான்சி இங்கே திரும்புங்க அவ்வளோ விடுங்க சூசன் சொல்லுவா ஏன்டா எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர் தெரியுமா அதனால் வா இது ரொம்ப கடிக்குது வா என்கிட்ட வா வா கிட்ட நல்லா சுத்து போடா தோர்க்காவா இதை பிடிச்சிக்கோ போடாமா போகலாம் அந்த பக்கம் போய் முடிச்சாச்சுங்க ஜாலியாக சுற்றி விளையாடி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியாக முடிச்சாச்சு அடுத்தது கேஃப் இருக்குது கேஃபில் என்ன சாப்பிட போகிறோன்னு பாருங்கள் என்னென்ன கிடைக்கும்னு பாருங்கள் வா வேறண்டா விகான் விளையாடலாம் அக்கா வா டேடி கவுண்டரில் வாங்கி தரேன் வா இதெல்லாம் இருக்குங்க மெனு இங்கே ஹேண்ட்மேட் பீஸா பஃப்பு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பர்கரு கார்த்திக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிக்கோ எனக்கு கார்த்திகா டீ ஃபில்டர் காஃபி ஹாட் சாக்லேட் சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நார்மலாக ஒரு மாதிரி இந்த மாதிரி ஜூ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறீங்கன்னா ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கும் கேன்டீன் இங்கே நல்ல ஒரு ஹைடெக்காக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க க்ளீனாக இருக்குது டோனட் இது என்ன லெமன் ஜூஸா ஓகே இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பார்த்துருக்கோம் சின்ன வயசில் பிரேக் சார் இதோ இந்த கேம் விளையாடணும் இது கேம் இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து காயின் போட்டால் ஏதோ ஒரு டாய் கிஃப்டாக வருமா இது பாருங்க இந்த காயின் தான் அது இந்த காயின் தான் அது இது சும்மா ஏதோ ரேண்டம் காயின் போட முடியாது பில் கவுண்டரில் வாங்கணும் இந்த காயினோட விலை 200 இவனுக்காக வாங்கணும் வெறும் 200 என்ன பண்ணுறது இந்த காலத்து பசங்க அப்படி இருக்காங்க ஓகே வந்துருச்சு நாங்கள் ஏதோ வந்துச்சு உங்கள் கிஃப்ட்டு வா உள்ளே ஏதோ இருக்கும் வா இது தர என்னன்னு பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது ஏய் விஹான் ஏதோ கிஃப்ட்டுடா ஸ்குவிஷிடா நீட்டா பார்த்து ஸ்குவிஷி டாய் அழகாக இருக்குது என்னடா டாய் இது 200 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் எவ்வளோ இது ஸ்குவிஷி டாய்ங்க இது என்ன 20 ரூபா இருக்குமா இல்லை 50 ரூபா இருக்குமான்னு தெரியல இந்த டாயை 200 ரூபா கொடுத்து வாங்க வச்சான் அது கேமு என்ன பண்ணுறது குழந்தை இதுதாங்க நமக்கு வேணும் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் கிளைமேட்டு எவ்வளோ வெயில் அடிச்சுது விஹான் பின்னாடி போ காலையில் எவ்வளோ வெயில் அடிச்சுது
சார் பேர்ட்ஸ் வேறு கத்தின்னு இருக்கு இந்த பக்கம் தெரியுதா உங்களுக்கு? அதில் காக்கத்து உட்காந்துருக்கு, மெக்கையா 2 உட்காந்துருக்கு. மழை அடி பின்னுதுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நீங்கள் பாருங்கள் மழை அடி பின்னுது. இதுதான் வேணும், இதுதான் ஏலகிரி. அப்படி வெயில் அடிச்சுது மத்தியானம் நம்ம ஏறும்போது. மேலே வந்து வெயில் தெரியல, எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் நான் சொல்கிற ஏலகிரி. வேறு லெவலாக இருக்குங்க கிளைமேட். அந்த மழைக்கு அதுக்கு அந்த சில்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. கையில் அது ஒன்றும் பார்க்காதீங்க, குழந்தைக்கு டோனட் ஊட்டினேன். ஏன் பின்னாடி வா, பின்னாடி வாடித்தாங்க நனையாது. ஸோ இது முடிச்சிட்டோம். அடுத்தது ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். மழை பின்னுது. கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மழை பின்னு எடுத்து இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக வந்து அவங்கக்கிட்ட டின்னர் எதுவும் கிடையாது, ஏன்னா அவங்கக்கிட்ட ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒன்லி ஸ்டே மட்டும்தான். இங்கே ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ மலையப்பன் வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னார், என்னன்னு தெரியல. அடுத்தது அங்கே போய் பார்ப்போம் நல்லா நான்வெஜ் என்ன கிடைக்குது அப்படின்னு. ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அடுத்து சாப்பிட போகும்போது பேசலாம் வாங்க.